இல்லை, சீமானுக்கு பதில் சொல்ல வேணான்னு அண்ணன் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா சீமான் வந்து எங்களுக்கு ஒரு அரசியல்வாதியே இல்லை. ஏன்னா அவர் வந்து தற்குறி. ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? நாங்கள் அணில் கூட்டம் உள்ள டிவிக்கவும் இல்லை. டீ ஆற்ற போகிற இன்னும் கொஞ்ச நாளில். அடுத்த இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக அவர் டீ ஆற்ற போயிடுவார். நாங்களாம் டீ குடிக்க போயிடுவோம் அவர்கிட்ட. சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய தாக்கி பேசுறதுக்கு என்ன காரணம்? பேமெண்டா இருக்கும். தலைவலிங்கிறாரு. தலைவலி வந்தால் மாத்திரை போட்டு சொல்லுங்க, நல்லா குணமாயிடுவாரு. ஆனால் நம்ம தமிழ் மக்கள்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். வெளிநாட்டில் என்னமோ பரிசுல வாங்குறாங்க. ஆனால் நம்ம இந்தியா ஒன்றும் பின் தங்கி போய் கிடக்குது. மாற்றம் மாறணும்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு தளபதியை உருவாக்கணும். அந்த தளபதி தான் நம்ம தளபதி. மலேசியாலேருந்து வந்திருக்கோம். சரி. ஸோ என் பேர் சத்யபிரகாஷ், எஸ்பின்னு கூப்பிடுவாங்க மலேசியாவில். மாநாடு வர்றதுக்கு மெயின் காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு தளபதி ரசிகன். ஓகே, சின்ன வயசுலேருந்து ரசிகன். ஓகே, எல்லாருமே யோசிக்கலாம், ரசிகன்னு இருக்கும்போது சினிமா இருக்கும்போது ரசிக்கலாம், அரசியல் வந்து வேற அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கு வந்தேன்னா, என் கண்ணால் நம்ம ஃபர்ஸ்ட் மாநாடு நடக்கும்போது ரீல்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ரீல்ஸ்லாம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா அந்த வைபே வேறையாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் வந்து இந்த வாட்டி நம்ம வந்து கண்ணால் பார்க்கணும். என்னத்துக்கு கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா, தளபதி ஒரு தங்க புதையல் வந்து வச்சிருக்காரு. அதாவது பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன படம் எடுத்தாலும் அதை பிச்சு தள்ளிடும். அது ப்ரொடியூசருக்கு ஒரு தங்க வாத்து. அவர் வந்து என்ன படம் வந்தாலும், ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வரேன், அரசியல் செய்ய நான் வரேன், என்னை நம்புங்க, இத்தனை நாள் கஷ்டப்பட்ட நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு இறங்கி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வராருல்ல, அந்த ஒரு வர்றதுக்கே ஒரு கெத்து இருக்கணும். எத்தனை சினிமா ரசிகர்கள், சினிமா நடிகர்கள் வந்தாங்க, வந்துட்டு வயசான கட்டத்தில் தான் வருவாங்க. வயசாயிட்டு ரொம்ப வயசாயிட்டோம், பட வாய்ப்பு இல்லாதவங்க தான் வருவாங்க. பட் இவங்க பீக்கில் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நான் இதுக்கப்புறம் படம் நடிக்கல, நான் வரேன் அப்படின்னாக்கா, இந்த மனுஷனுக்கு எப்படி நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்காம இருக்குது? நான் ஒரு மிலிஷன் வந்து என்னோட செல்ஃப், நான் ஓட்டுலாம் போட முடியாது, ஆனால் மக்கள்கிட்ட நான் ஒன்று தான் சொல்ல போகிறேன். நீங்கள் வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம தமிழ் மக்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் நல்ல வாய்ப்பு கிடைக்கல. அது தமிழ்நாட்டில் நல்ல வாய்ப்பு கிடைக்கல. ஏன் நல்ல வாய்ப்பு கிடைக்கல? சில பேர் நல்ல வேலை செய்யாதனால, அவங்க வந்து நல்ல பதவியில இருந்துட்டு வேலை செய்யாதனால. ஆனால் இன்னைக்கு மாநாடு நடக்குது. தளபதி ஒரு மாற்றம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஸோ நீங்கள்லாம் வெளிநாட்டில் யார் இருந்தாலும் ஓட்டு கண்டிப்பாக வந்து போடுங்க. இந்த காசுக்காக வாங்கிட்டு போடாதீங்க. காசுக்காக இத்தனை வருஷம் காசுக்காக வாங்கி போட்டிங்களா? என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலையா? நான் கண்ணால் பார்க்குறேன், ஒன்றும் அப்படியே தான் இருக்குது. சில விஷயம்லாம் பின் தங்கி போய் கிடக்குது. ஆனால் நம்ம தமிழ் மக்கள்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். வெளிநாட்டில் என்னமோ பரிசுல வாங்குறாங்க. ஆனால் நம்ம இந்தியா ஒன்றும் பின் தங்கி போய் கிடக்குது. மாற்றம் மாறணும்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு தளபதியை உருவாக்கணும். அந்த தளபதி தான் நம்ம தளபதி. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இங்கே நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இதெல்லாம் போடுறது, எத்தனை குடும்பம் வாழுது இதனால, எத்தனை ஃபேமிலி வாழுது இதனாலேயே வந்து அவங்களுக்கு மக்கள் கண்ணால் பார்க்குறாங்க, மாற்றம் தெரியுது. ஸோ இந்த மாற்றம் கடைசி இருக்கிறோன்னா ஒரு தளபதி வேணும். இப்போ நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க. இப்போ டிவிக்கு சம்மந்தமாக பல்வேறு நியூஸ் செய்திகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அங்கெல்லாம் எப்படி இருக்குது? அங்கெல்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு சார். இப்போ எப்படின்னா, அங்கே வந்து நிறைய பேர் தளபதி ரசிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும்ல, எப்படி நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் மக்களுக்கு எப்படி திடீர்னு மாறினாரு? திடீர்னு மாறும்போது தான் தெரியுது. அவரோட படத்திலேயே அவர் ஹிண்ட் நிறைய கொடுத்துறாரு. நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு எல்லாருமே விடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு. வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் ஜனநாயகம் தான் கடைசி படம், இதுக்கப்புறம் நான் மக்களுக்காக செய்ய போறேன்னு. இதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் ஒன்னே ஒன்று தான், கண்ணை திறந்து பாருங்க. காசுக்காக உங்க ஓட்டு, உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. கண்ணை திறந்து பாருங்க. எங்கனால பார்க்க முடியுது, உங்களால பார்க்க முடியல. நாங்க மலேசியால இருக்குது, எங்களுக்கு தெரியுது இங்க என்ன பிரச்சனை நடக்குது. நீங்களாம் கேட்கலாம், இவரு மலேசியன் என்னத்துக்கு இதை பத்தி பேசுறாருன்னு. நான் என்னோட 5 தலைமுறை முன்னுக்கே தமிழ்நாட்டுலேருந்து தான் வந்திருப்பாங்க. என் 5 தலைமுறை எங்க கொள்ளுப்பாட்டிலாம் சொன்னாங்க, முந்திலேருந்து இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்காங்க. இப்போ எனக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காங்களா எனக்கு கூட தெரியாது. ஆனால் அப்படி வந்து கூட நம்ம எல்லா நாட்டிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு பேர் கிடைக்கணும்னா, நம்ம நாட்டில் கிடைக்கணும்னா ஒரு தளபதி வேணும். அரியலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். ஆண்டிமடம் ஒன்றியத்திலேருந்து வந்திருக்கோம். ஓகே, எப்படி இருக்குது மாநாடு பார்க்கும்போது? மாநாடு வந்து திருவிழாவாக இருக்குது. அதான் சொல்கிறாங்கல்ல, கள்ளழகர் வராருன்னு சொல்கிறாங்கல்ல, நாளைக்கு வராரு கள்ளழகர். இந்த திருவிழா தான், திருவிழாத்தோட பிரமாண்டம் தான் அங்கே பார்க்குறோம். ஓகே, மிகப்பெரிய வரலாற்று மாநாடாக இது இருக்கும் கண்டிப்பாக. இப்போ சீமான் சமீபத்தில் வந்து பேசும்போது வந்து டிவிக்கு வந்து ஒரு அணில் கூட்டம்
நாங்கள் வந்து புலி எங்கள் குறுக்கெல்லாம் வந்துடாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமானுக்கு பதில் சொல்ல வேணான்னு அண்ணன் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா சீமான் வந்து எங்களுக்கு ஒரு அரசியல்வாதியே இல்லை. ஏன்னா அவர் வந்து தற்குறி. அதனால் வந்து அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் மேடையிலேருந்து பார்த்தீங்களா நீங்கள், இறங்கி போய் ஒரு தொண்டரை அடிக்கிறாரு. அப்போ பெரிய தலைவர் இல்லை, அதுக்கு அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். தளபதி சொன்ன மாதிரி எங்களுக்கு இல்லை, இக்னோர் இதுவரையும் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து சீமான் அவர்கள் விஜய் அவர்களை பேசினதில்லை. ஆனால் அன்னைக்கு மேடையில் பேசும்போது தளபதின்றது எனக்கு வந்து தலைவலியாக இருக்குது, டிவிக்குன்றது டீ விற்கிற மாதிரி இருக்குன்றது நேரடியாகவே தாக்குறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யாரை எதிர்த்து பேசினா வந்து அரசியலில் வந்து அவருக்கு லாபம் கிடைக்கின்றதை பார்க்குறாரு. தளபதி மிகப்பெரிய தலைவர். அவரை எதிர்த்தா அவருக்கு நல்ல ஒரு இது ரீச் கிடைக்குன்னு பார்க்குறாரு. பப்ளிசிட்டி தேடுறதுக்காக தளபதி பேரை வச்சு பப்ளிசிட்டி தேடுறாரு. நாங்கள் அணில் கூட்டம் உள்ள டிவிக்கவும் இல்லை, டீ ஆற்ற போவார் இன்னும் கொஞ்ச நாளில். அடுத்த இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக அவர் டீ ஆற்ற போயிடுவார். நாங்களாம் டீ குடிக்க போயிடுவோம் அவர்கிட்ட. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர்லேருந்து வர்றோம். இப்போ மாநாடு திடல் வந்து பார்க்குறீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அண்ணாவை பார்க்கலாம்னு நினைச்சோம், பார்த்தா இப்போ உள்ள விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வெளியே நிற்கிறோம். ஓகே. இப்போ விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பிடிக்கும்? சின்ன வயசுலேருந்தே அண்ணா மட்டும்தான், அண்ணா தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாநாடு திடலுக்கு கூட்டம் அதிகமாக வருது. ஆமா, இப்போ பார்த்தீங்கன்னா வர எலெக்ஷனில் வந்து இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கும் நினைக்கிறீங்க? நிச்சயமா அண்ணாக்கு தான் கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே இளைஞர்கள் எல்லாருமே அண்ணா கூட தான் இருக்கும். அண்ணா தான் நிச்சயமா, அண்ணா தான் எங்களுக்கு. இப்போ உங்கள் ஊரில் அங்கே உங்களை சுற்றி இருக்க உறவினர் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க? அண்ணாக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க எல்லாருமே. நம்ம நிச்சயமா புதுசா வர்றவங்களுக்கு நம்ம நிச்சயமா கொடுக்கணும். இப்போ என்ன எந்த மாற்றமுமே வரல, நம்ம அண்ணா வந்து மாற்றம் கொடுக்குமே அப்படின்ட்டு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எங்கே போனாலும் கூட்டம் கூடுது, மாநாடு போட்டால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பொதுமக்கள்லாம் வர்றாங்க. இது எல்லாமே வாக்கா மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. ஒரு தலைவர் உருவாகிறதுக்கு ஒரு யுகம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த யுகத்தில் உருவான தலைவர் தான் எங்கள் தலைவர் விஜய். அவரை வந்து மக்கள் உணர்ந்துட்டாங்க. ஃபியூச்சரில் வந்து அதுக்கு உண்டான ரிசல்ட்டும் தருவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. இது எல்லாமே வந்து எலெக்ஷனில் வந்து ஓட்டா மாறும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாறுங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே வர்றதுக்கான ஊன்றுகோலாக தான் அதை பார்க்குறேன். ப்ளஸ் விஜயண்ணா வந்ததுனால தான் நிறைய யங்ஸ்டர்ஸும் உள்ளே வராங்க. அண்ட் ஒரு மாற்று அரசியல் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இந்த மாநாடு முடிக்கிறப்போ இன்னுமே ஜாஸ்தி ஆகும். ப்ளஸ் டிசம்பருக்கு அப்புறம் இன்னும் விஜயண்ணா நிறையா உள்ளே வந்து பிரச்சாரம் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் ஓட்டாக மாறிடுச்சு ஆல்ரெடி அப்படின்னு. இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து பேசும்போது டிவிக்குன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு டீ விற்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சொல்கிறாரு. அது மாதிரி தளபதின்னு எல்லாம் கத்துறாங்க, எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நம்ம சப்போர்ட் தான் பண்ண முடியாது. இவங்க இப்போ யாருமே இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஊன்றுகோல் இல்லை. இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் நம்ம கொள்கை இல்லைன்றாங்க. எதுக்கு நீங்கள் 5 பேர்த்த வச்சுருக்கீங்க? 5 பேர்த்துக்கான கொள்கை என்னென்ன? அவங்க இவங்களுக்கே மாற்று இதாக இருக்குது. லைக் பெரியாருக்கும் அம்பேத்கருக்குமே நிறைய கிளாஷஸ் இருக்குது. அஞ்சலி அம்மாலும் ஒரே இதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப கூட இப்போ இதெல்லாமே தான் சேர்த்து ஓட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி வைக்கல, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கொள்கை எடுத்திருக்கோம். அதுதான் டிவிகேவோட மொத்த கொள்கைகளாக வருது. ஸோ அந்த புரிதலே அவங்க இல்லாமல் தான் நிறைய இடத்துல பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க பேச்சை நம்ம அதை எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது இல்லை. இன்னொன்று என்ன, யங்ஸ்டர்ஸ் எப்படி இங்கே பொசிஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 5 monthஸில் ட்ரைனிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங் வைக்கிறோம், ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி. இன்னொரு 5 monthஸில் யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னுமே நிறைய தெரிய வரும். இப்போ தெரிய வரலன்னா நீங்கள் இத்தனை வருஷமாக என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல. இப்போ தானே யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கோம். இன்னும் நாங்கள் பேசுவோம், நாங்கள் கற்றுப்போம், நாங்களும் எஜுகேட் ஆகும். இப்போ ஆல்ரெடி எஜுகேஷன் போயிட்டு இருக்குன்றப்போ இன்னொரு 5 மாதத்தில் பெருசாக நீங்கள் இதை சேஞ்சஸ் பார்க்க முடியும். தருமபுரியிலேருந்து வர்றீங்களா? இப்போ மாநாட்டை பார்க்குறக்கா வந்திருக்கீங்களா? சரிங்க. இப்போ மாநாட்டு திடல்லாம் பார்க்குறீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. தலைவருக்காக வெயிட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநாட்டுக்கு வந்து பொதுமக்கள் தொண்டர்களாக இந்த அளவுக்கு வந்து பார்க்கறது, பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து போகிறது, அதாவது மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு வந்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதை எப்படி பார்க்குறீங்க? எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுறோம் தலைவருக்காக, எல்லாமே தலைவருக்காக. விஜய் அவர்கள் பிடிச்ச விஷயம் உங்களுக்கு என்ன? உண்மையே பேசுறாரு, நல்லது செய்வாரு. மாற்ற வேணும்னு நினைக்கணும்னா அவருக்கு ஓட்டு போடலாம், தப்பு இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள், இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சிகள் அனைவரும் ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்தால் என்ன புதுசாக செய்யணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் கிடைக்கும் நம்புறோம். அண்ணா வந்தால் மாற்றம் கிடைக்கும்னு நம்புறீங்க. என்னென்ன விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பெண்களுக்காக, அவரோட சிஸ்டருக்காக. பெண்களுக்காக என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பண்ணுவாரு, பாருங்க, வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும்? இப்போ உங்கள் ஊர்லலாம் பேசியிருப்பாங்க. எல்லாருமே ஆதரவு தான், சிறுசு பெருசு அம்பிட்டுமே ஆதரவு தான். நாங்கள் எல்லாமே ஆதரவு தான் விஜய்க்கு. எதனாலமா திடீர்னு இப்போ விஜய்க்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க?
எதனாலண்டா 2 வட்டம் ரெண்டு பக்கமுமே கொஞ்சம் இதாக இருக்குது. ம். இப்போ புதுசாக மாற்றம் ஆரம்பித்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். நல்லது நினைக்கிங்க. அதிமுக இதுக்கு ஆண்டிருக்காங்க, இப்போ டிஎம்கே கட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இவங்களாம் வேண்டான்ற முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் அம்மா இருந்தாங்க, நல்லா செஞ்சாங்க. ஆ. ஐயா எம்ஜிஆர் இருந்தார், செஞ்சார். இப்போ எங்களுக்கு வந்து விஜய் தான். எங்களுக்கு எல்லாமே விஜய் தான். விஜய்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன நினைக்கிறீங்க? விஜய்கிட்ட பிடிச்ச விஷயம் இந்த பெண்களுக்காண்டி போராடுறாரு, ஆ. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்காண்டி போராடுறாரு. ம். அதான் எங்களுக்கு பிடிச்ச விஷயம். அதுதான் உங்களுக்கு பிடிச்ச முக்கியமாக விஷயம். பெண்களுக்காண்டி தான். நம்ம மதுரை தானே. மதுரை தானே? எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பார்க்குறீங்க? நீங்களே பாக்குறீங்க, உங்களுக்கே தெரியும் ஆ. எவ்வளவு கூட்டமா இருக்கு என்னன்னு. யார் என்ன தடை போட்டாலும் ம். நடக்கிறது நடக்கதான் செய்யும். இந்த நீங்க வந்தப்போ பார்த்துப்பீங்க, ரோடெல்லாம் தோண்டி வச்சுட்டு ம். என்னென்ன நெகட்டிவ் பண்ணணும், என்னென்ன பிளாக் பண்ணணும் எல்லாம் பண்றாங்க. ஆ. ஆப்போசிட் பார்ட்டி ஃபுல்லா என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ம். ஆனா எதுவும் இது பண்ண முடியாது. வரணும்னு நினைச்சா ம். தலைவனை பார்க்கணுமா, அவங்கள பாக்குறதுக்கு எங்கனாலும் வந்து வரதான் செய்யும் அப்படின்னு. நாங்க உண்மையிலே இன்னைக்கெல்லாம் வேலையை ரிசைன் பண்ணாலும் பரவாயில்ல, நான்லாம் வந்திருக்கேன். அப்படியா? அப்படியே சீரியஸா நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணாலும் பரவாயில்ல. ஆ. இன்னைக்கு நம்ம சென்னைக்கு ஆல்ரெடி மாநாடு போட்டப்ப எல்லாம் போக முடியாம போயிருச்சு, சுச்சுவேஷன் சரியில்லை. இன்னைக்கு மதுரைனால நம்ம ஊர்ல நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம அண்ணன் நமக்காக வராப்புல, எப்படி விட முடியும்? வேலை போனா போயிட்டு போகுது, அடுத்து வெங்கனாலும் வேலை பார்த்துக்கலாம், வேற தரிசனம் பார்க்க முடியுமா? அதனாலதான் கிளம்பி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து டிவிக்கே வந்து அணில் கூட்டம், நாங்கள் வந்து புலி குறுக்க வந்துடுறாங்க, ஓடி ஒளிஞ்சிருங்க மரத்தில் அதெல்லாம் அனிமலை பத்தி பேசுறது அப்படியே பேசுவாப்ல. அணில் அதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி அவர் பேச்செல்லாம் நம்ம கேர் பண்ணிக்க கூடாது. நீங்க சொல்லுங்க. தள்ளு தாச்சுன்னு சொல்லுவாரு வீட்டுல உட்காந்து. அவர் அது பேசுறாச்சு, அவர் வாய் பேச மட்டும் தவறா பேச ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்ல, டிவிக்கேன்றாங்க, எனக்கு டிவி விற்கிற மாதிரி இருக்குன்றலாம் ஒரு கேலி கிண்டலா பேசியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? சொல்லுவாங்களே, அது வந்து எப்படின்னா வந்து நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. நீங்களே பாருங்க, நம்ம அவளா பேச மாட்டோம்ல, நம்ம பேசினாலும் பாயிண்டாவே பேசுவாங்க. நம்மளால இந்த மாதிரி அடுத்தவங்க பத்தி அப்படி பேசணும் அதெல்லாம் அவசியம் இல்ல. நம்ம எதுக்காக வந்திருக்கோம் கட்சிக்கு, அவங்க வந்து நல்லது செய்யறதுக்காக வந்திருக்காங்க, அதை பண்றாப்ல கரெக்டா. சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய தாக்கி பேசுறதுக்கு என்ன காரணம்? ஏமாண்டா இருக்கும். ஆஃப்டர் பேப்பர் நீங்களே போட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஆஃப்டர் பேப்பர் அதான் இருக்கும். அப்படிங்களா? நீங்க ஆமா நீங்களே பாத்துருக்கீங்க, முத வர வந்து நல்லா தான் பேசிக்கிருந்தாலும் இப்பதான் மாதிரி இது பண்றாப்ல. இதெல்லாம் சும்மா குரூம்பர காரணம் இது பண்றதுக்காக. பொன்னமராதில இருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்குங்க பாக்கும்போது? பார்க்க நல்லா இருக்கு, ஆனா உள்ள விட மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து தளபதி ஃபேனு, இப்போ உள்ள விடல, கஷ்டமா இருக்கு கொஞ்சம். நாளைக்கு வர முடியாது, அதான் இன்னைக்கு மார்னிங்கே வந்தாச்சு. விஜய் பிடிக்கும், விஜய் நெக்ஸ்ட் சிஎம் வரணும்னு ஆசை, கண்டிப்பா வருவாரு சிஎம்மா, அதுக்குதான் வெயிட்டிங்க. எதனால அப்படி சொல்றீங்க நீங்க? விஜய் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கும் மக்களுக்கு நிறைய செய்வாருன்னு தோணுது, அதனால இப்பயே வந்து பார்த்தாச்சு. விஜய் பார்க்க முடியாத இன்னைக்கு வந்து சும்மா லொகேஷன்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போக வந்தாச்சு. இப்ப விஜய் அவர்கள் வந்தா என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நிறைய பண்ணுவாருன்னு தோணுது. சின்ன அனாதை குழந்தைங்களுக்கு நிறைய பண்ணுவாரு, ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவாரு தோணுது. அப்படிங்க. இப்ப உங்களை சார்ந்த நண்பர்கள் உறவினர்கள்லாம் இருப்பாங்க, எல்லாருமே எல்லாமே இதுவரை ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப விஜய் அவர்களை பத்தி நீங்க பேசும்போது அவங்களாம் என்ன சொல்றாங்க? இல்ல அவங்களுக்கும் ஓகே தான், வீட்டுல எல்லாத்துக்கும் டிஎம்கே அந்த மாதிரி ஓட்டு போடுச்சுன்னா டிவிக்கே தான் ஓட்டு போடணும்னு சண்டை போடுறது வீட்டுல, அந்த மாதிரி இருக்கும் நிறைய. இப்ப சீமான் அவர்கள் தெரியும், இப்ப விஜய் அவர்களை பத்தி கொஞ்சம் கேலி கிண்டலோட பேசியிருக்காங்க, அணில் கூட்டம் டிவிக்கே அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் வேஸ்ட் தான் ப்ரோ, ஃபுல்லா டிவிக்கே தான், எதா இருந்தாலும் டிவிக்கே தான் வரும். அப்படியா? இப்ப சீமான் அவர்கள் சொல்லும்போது டிவிக்கேன்றது எங்களுக்கு டிவி விற்கிற மாதிரி இருக்குன்னுலாம் ஒரு கிண்டலா சொல்றாரு, இது எப்படி பாக்குறீங்க? அது கொஞ்சம் இதாதான் இருக்கு, ஃபீல் ஆகுது ஏன் இப்படி பேசுறாங்கன்னு. ஆனா விஜய்க்கு தெரியும், விஜயோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் தான் வருவாருன்னு, பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா டிவிக்கு கூட்டம் வந்து ஒரு அணில் கூட்டம், இப்போ நாங்க வந்து புலி குறுக்க வந்துடுறாங்க அப்படிலாம் வந்து சொல்றாரு. ஆமா, அது பேசுறவங்க அப்படி பேசிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க, நமக்கு தானே தெரியும் டிவிக்கு ஃபேன்னா யாருன்னு. நாங்க எடப்பாடியில இருந்து வரோம். எடப்பாடியில இருந்து வரீங்களா? ஓகே, எப்படி இருக்கீங்க மாநாடு திரள்? நல்லா இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் மாநாடுக்கே வரணும்னு நினைச்சோம். பட் வீட்டில் ஃபர்ஸ்ட் மாநாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அண்ணா அக்காலாம் வந்ததை வச்சு சரி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால நாங்கள் வந்திருக்கோம் செகண்ட் மாநாட்டுக்கு. ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. ஓகே, இப்போ எடப்பாடின்னு சொல்றீங்க, இப்போ ஆல்ரெடி போன எடப்பாடி பழனிசாமி போனோட முதலமைச்சராக இருந்தாங்க. இப்போ ஏடிஎம்கே தரப்புல ஒரு மிகப்பெரிய கூட்டணியில் இருக்காங்க, அவங்க டிஎம்கே இருக்காங்க, இப்போ டிவிக்கே வர்றாங்க. யாருக்கு வந்து செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப அவங்கெல்லாம் ஆட்சி நடத்திட்டாங்க, விஜய் இன்னும் இப்பதானே வராரு, அதனால இப்ப எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
அவங்கெல்லாம் பண்ணி நம்ம பார்த்துட்டோம், ஆட்சி நடத்தி நம்ம பார்த்துட்டோம். விஜய் இன்னும் பார்க்கல. அதனால சரி இவருக்கு ஓட்டு போட்டா என்னதான் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஓட்டு போடுவாருன்னு நினைக்கிறேன். வேற என்ன விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்காரு, கேர்ள்ஸுக்கு முன்னுரிமை தருவோம், கேர்ள்ஸுக்கு நிறைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. எனக்கு ஓட்டு போடணும், அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரசிகையா இருந்தேன், இப்போ தொண்டனா இருக்கேன். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்க்கணும். அவர் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு தம்பி நல்ல தம்பி கம்பின்னாரு. இப்போ டிவிக்குன்னு கத்துறதுனால தலைவலிங்கிறாரு. தலைவலி வந்தால் மாத்திரை போட்டு சொல்லுங்கள், நல்லா குணமாயிடுவார். எங்களுடைய இந்த மாநாடு முடிஞ்சு எங்களுடைய மதுரையில் வந்து அழகருக்கு அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அப்புறம் இந்த மாநாடு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த மாநாடு ஒரு சொல்லுக்கு பேராக இருக்குங்க. எங்களுக்கு வந்து கூட்டணி வந்ததுன்னா எங்கள் தலைவர் தான் முதல்வர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் கூட்டணி வராத அளவுக்கு இந்த திமுகவும் மற்ற கட்சியெல்லாம் வந்து அவங்க கூட்டணியால் வந்து அடக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் மீறி வந்ததுன்னா எங்களை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு வந்து புரிதலாக இருக்காங்க. ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு 60 வருஷமாக பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அவங்க. அந்த மாற்றம் இவருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த கூட்டணியெல்லாம் அமைஞ்சதுன்னா எங்களுக்கு இன்னும் செல்வாக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். களப்பணியே வராமல் வந்து எப்படி அரசியல் பண்ண முடியும்? களப்பணி பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. களப்பணின்னா வந்து இப்போ ஒரு சாதாரணமாக வந்து இப்போ சீமா வந்து வராரு, ஒரு சிஎம் வராருன்னா அவங்களுக்கு ஒரு கூட்டம் தான் வரும். அந்த கட்சிக்காரங்க இப்படி தான் வருவாங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்கள் தலைவர் அந்த ஒரு துப்புரவு பணியர் போராட்டத்துக்கு வரணும் வந்திருந்தா அந்த இது ஜாம் ஆகிருக்கும் அந்த ரோடமே. அப்போ என்ன சொல்லுவீங்க? டிராஃபிக் ஆக்கிட்டீங்க அப்படிம்பாங்க. அதேமாரி வரக்கூடாதுன்னு தான் எங்கே வரணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வருவார். பிரச்சாரம் வந்து இப்போ தொடங்க போகிறாங்க. ஊராக பிரச்சாரத்துக்கு தொடங்க போகிறாங்க ஒரு மாவட்டமாக. அதுலேருந்து அவரோட களப்பணி இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லாம் இந்த கூட்டத்தை பார்க்கறது எல்லாருக்கும் ஒரு மாதிரியே பயம் வந்துருச்சுங்க. அனைத்து கட்சிக்குமே வந்து தளபதி வந்து இறங்கி ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே என்ன எடுத்துன்னு கேட்டிங்கன்னா எல்லா கூட்டத்தையும் எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு ஆட்டம் கண்டுடுது, பயம் வந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன்லாம் வந்து நான் நிறைய எலெக்ஷன் பார்த்துருக்கேன். நிறைய ஒரு எனக்கு வந்து 63 வயசு ஆகுது. இது வரைக்கும் நிறைய எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கேன். ஆனால் இந்த கேன்வாசிங் ஆரம்பித்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேன்வாசிங் எதுக்கு ஆரம்பித்தாங்க? பயம் என்ன இந்த இறங்கக்கூடாத ஒரு இறங்கிட்டாங்க. ஏன்னா தளபதியோட ஸ்ட்ரென்த்து இவங்களுக்கு முன்னாடி தெரியல. ஃபஸ்ட்டு மாநாடு வீசாலையில் நடந்த மாநாடு பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. எல்லோரும் இறங்கிட்டாங்க, களத்தில் இறங்கிட்டாங்க. இப்போயே கேன்வாசிங் பண்ணால் தான் நம்ம அடுத்த நாடை சீட்டை பிடிக்கலாம், நாட்டை பிடிக்கலாம், தமிழ்நாட்டை பிடிக்கலான்னு. ஆனால் ஒரு கதையும் நடக்காது. தளபதி தான் முதலமைச்சர். இந்த கூட்டத்தை இன்னைக்கு வீசாலையில் பார்த்தோன்னா 50% ஓகே ஆகிட்டு. இன்னைக்கு இந்த பாரபத்தியில் பார்க்கும்போது சுத்தமாக தெரிஞ்சிடும் என்னங்க மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்க. இப்போ சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னால இப்போ நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்துட்டு போய் பின்னாடி உள்ள அம்மா சொன்னாங்க, எது என் வீட்டுக்காரு இவர் ஓட்டு போட மாட்டார், ஆனால் நான் என் மருமகன் என்னுடைய பேத்தி எல்லாருமே தளபதிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு 4 ஓட்டு எங்களுக்கு கலெக்ட் ஆகிட்டு. இருந்தது 5 பேரில் 4 ஓட்டு, 5 பேரில் நாங்கள் 2 பேர். ஆனால் ஒரு ஓட்டு தான் வெளியில் போகுது எங்களுக்கு. கன்ஃபார்மாக 2026 எங்கள் தளபதி சிஎம். சீமானவர்கள் சொல்கிறாங்க சீமானை பற்றி பேசாங்க. அதாங்க எல்லாருக்குமே பயங்க. சீமானில் இப்போ இருந்துகிட்டு இருக்க முதலமைச்சர்லேருந்து பயம்தான். இதில் பேசாத ஒரு ஆள் இறங்கிட்டு எடப்பாடி. இப்போ எடப்பாடி தரப்புல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜ் நேற்று சொல்லியிருக்காரு, ஒரு நடிகர் செல்லூர் ராஜ் பற்றி பேசாதீங்க, அது தர்மக்குழியா வராது. செல்லூர் ராஜுங்கிறது வந்து கொஞ்சம் கூட ஒரு இப்போ எல்லா அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயம். இவருக்கு இவ்வளோ கூட்டம் இருக்காது. 2வது கூட்டம் ஃபஸ்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே இடத்துல 72 மாநாடு போட்டார். அப்போ கூட்டம் கூடும்போது எங்களை மாரி இளைஞர்களை தான் பின்னாடி இருந்தோம். இப்போ அதேமாரி தளபதிக்கு இளைஞர்கள் கூட்டம் இருக்குது, வரும் நிச்சயமாக. ஏன்னா விஜயகாந்தோட ஊருங்க அது. விஜயகாந்த் பிறந்த மதுரைங்கிறது. அதனால் அவங்க தொண்டர்கள் நிச்சயமாக இருப்பாங்க இதில். ஆனால் மறைமுகமாக இருப்பாங்க, மனசுக்குள்ளே இருக்கும் தளபதியை பற்றி. ஆனால் தலைவர் வந்து விஜயகாந்த் இருந்தாலும் தளபதி வந்து மனசுக்குள்ளே வச்சுருவாங்க. இப்போ இதுவரை மதுரையில் நடந்த மாநாடுகளில் வந்து கேப்டனுடைய மாநாடு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. விஜயகாந்த் மாநாடோட தாண்டும். ஆமாம். அப்போ இருந்த பாலிட்டிக்ஸில் வந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா பீரியடில் இருந்தப்போ விஜயகாந்த் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஜெயலலிதா போனதுக்கப்புறம் இன்னைக்கு விஜயகாந்த் இருந்தாருன்னா விஜயகாந்த் தாங்க முதலமைச்சர். விஜயகாந்த் கன்ஃபார்ம்ங்க.
அவருடைய ஒரு விஜயகாந்த் இருந்தார், விஜயகாந்த் தான் முதலமைச்சர். ஆனால் இன்னைக்கு அவர் இல்லைங்கிறதுனால எங்கள் தளபதி முதலமைச்சர் அவர். மாநாட்டு திடலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பவுன்சர்கள் வந்து அதிக அளவில் வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பஸ்ஸில் வேனில் வந்து இறங்கிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து இங்கிட்டு பாண்டிச்சேரி இங்கிட்டு பல இடங்கள்லேருந்து வந்து பவுன்சர் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மாநாட்டு திடலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பவுன்சர்கள் இங்கே வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 800 பவுன்சர்கள், அதுபோக வந்து பெண் பவுன்சர்கள், அதாவது ஃபீமேலுக்காக அவங்களுக்கு பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட பெண் பவுன்சர்கள்லாம் வரதாக சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டிவிகே மாநாடு கிட்டத்தட்ட ஒரு 100% வந்து முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து எல்இடி திரை அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு கவுண்டராக போய் ஒவ்வொரு கவுண்டருக்கும் குடிநீர் இணைப்பு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கவுண்டருக்கும் குறைஞ்ச 2000 2500 பேர் அமர்ற விதத்தில் சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் சேர்க்கு மேலே உள்ளே போட்டிருக்காங்க. இப்போ மக்கள் வந்து அதிக அளவில் வந்து இங்கே பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மாநாட்டு திடலை இறுதிக்கட்ட பணியில் வந்து மாநாட்டு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்துட்ருப்பீங்க, அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ விஜயோட அந்த படங்கள், அதாவது அண்ணா, எம்ஜிஆர், விஜய் அடங்கிய அந்த கட் அவுட் வந்து அமைக்கும் பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு. பாருங்கள் வந்து விஜய், அண்ணா, எம்ஜிஆர் 3 பேர் இருக்கிற மாதிரி வந்து புகைப்படம் அமைச்சிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்ற ஒரு வாசகம் அமைச்சிருக்காங்க. உங்கள் விஜய் நான் வரேன், வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அந்த வாசகத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு. டிவிகே மாநாடு திடலுக்கு முன்பாக வந்து அந்த கட்சியினுடைய துண்டுகள், விஜய் அவர்களுடைய அந்த பேட்ஜு, அவருடைய ஐடி கார்டு, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்கே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவர் கேப்பு, இந்த மாதிரி நிறையா கொண்டு வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள்? சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க. இப்போ இந்த மாநாட்டுக்கு எவ்வளோ பொருட்கள் கொண்டு வந்திருக்கீங்க? என்னென்ன பொருட்கள் கொண்டு வந்திருக்கீங்க? ரோப்பு, ஐடி கார்டு, துண்டு, கேப்பு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? எல்லாம் துண்டு வந்து ஒரு 80 ரூபா அந்த ரேஞ்சில் போகும். ஐடி கார்டு, ரோப்பு ஒரு 100 ரூபா, பேட்ச்லாம் 20 ரூபா அந்த ரேஞ்சில். கிட்டத்தட்ட எவ்வளோ மதிப்புள்ள பொருட்கள்லாம் கொண்டு வந்திருப்பீங்க? ஒரு 15,000 ரூபா மதிப்புள்ள, அவ்வளோதான். ஓ, 50,000 மதிப்புள்ள பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே. நீங்கள் வந்து இப்போ இந்த மாநாட்டுக்கு மட்டும் தான் வரீங்களா, எல்லா மாநாடுகளுக்கும் போவீங்களா? விஜய் மாநாடு மட்டும் தான். விஜய் மாநாடு மட்டும் தான். ஏன் மற்ற மாநாடுக்கெலாம் போக மாட்டேறீங்க? நம்ம விஜய் ரசிகர்னால தான். இப்போ விஜய் ரசிகர்ன்றதுனால நீங்கள் விஜய் மாநாட்டுக்கு மட்டும் வந்து இந்த பொருட்கள்லாம் செல் பண்ணுறீங்க, வேற எந்த மாநாடு போக மாட்டீங்க? ஓகே. மற்ற மாநாடுக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு வருமானம் தானே? இல்லைண்ணா, நமக்கு பிடிக்காது மற்ற மாநாடு, நமக்கு பிடிக்காது. விஜய் ஃபேன், அதனால விஜய் மாநாடுக்கு போகிறது. இப்போ விஜய் ஃபேன் அப்படின்றதுனால இந்த இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா? மற்றபடிலாம் கிடையாது, விஜய் ஃபேன்ன்றதுனால மட்டும்தான். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? இல்லை. ஓப்பா, விஜய் மாநாட்டுக்காகவே நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்க, தொழில் பார்க்குறீங்க. இதெல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க? எல்லாம் பாரிஸ்லேருந்து கொண்டு வருவோம். பாரிஸ்லேருந்து வாங்கி அங்கே சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. எப்போ வந்தீங்க நீங்கள்? நேற்று நைட்டு வந்தோம். ஓ, நேற்றே வந்துட்டீங்க. நேற்று நைட்டு வந்தோம். ஓகே, 2 நாள் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கீங்க. ஆமாண்ணா. ஓகே. இப்போ நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களா, கூட ஆட்கள் வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்கண்ணா. எவ்வளோ பேர் வந்திருப்பீங்க அங்கேருந்து? வந்திருக்காங்க ஒரு 50-60 பேர் வந்திருப்பாங்க. ஓ, 60 பேருக்கு மேலே வந்திருக்கீங்களா சென்னையிலேருந்து? நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க. அதாவது சேல்ஸ் பண்ணுறதுக்கு? சேல்ஸ் பண்ணுறது, விஜய் கொடி படங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்காகவே. ஓகே. சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களா? இப்போ இந்த பொருட்கள்லாம் விற்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? ஓகே. இப்போ எல்லா மாநாட்டுக்கும் நீங்கள் போவீங்களா? விஜய் மாநாட்டுக்கு வந்திருக்கோண்ணா. ஓ, பேனா வச்சுருக்கீங்க. பேனா வந்து 50 ரூபா சொல்கிறீங்க. ஓ, பேனாவில் வந்து இப்போ படம் இருக்குது. ஓகே. இந்த பேஜில் அவ்வளவு
பேஜில் 30, பேனா 50, துண்டு 80. அந்த அதெல்லாம் எவ்வளவு? 30 ரூபா ஸ்டிக்கரு. ஓகே. பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க.